ஆமா, இன்னைக்கு நான் தனுஷை மீட் பண்ணிட்டேன். அவருக்கு ஹேண்ட் கொடுத்தது ரொம்ப ஹாப்பி. அந்த மெயின் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமே. மூவி வந்து குபேரன் மூவியை நான் மறக்கவே மாட்டேன். இன்னைக்கு செம்மங்க, வேற லெவல்ல இருந்தது படம். சான்ஸே கிடையாது. நம்ம தெலுங்கு டேரக்டர் தமிழ் படத்தை எப்படி எடுப்பாங்கன்ற மாதிரிலாம் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. பட் எல்லாமே நல்லபடியாக சூப்பராக எடுத்திருக்காரு. அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் பிஜிஎம்லாம் வேற லெவலில் இருந்தது. அதுவும் நம்ம சிவன் இல்லை, எங்கேயுமே லேக் கிடையாது எல்லாத்துலையுமே. ஸோ ஒரு ஹியூமனை எல்லாருமே மதிக்கணும் சார், அதுதான் இதில் சொல்ல வராங்க. எப்படி சொல், அதுக்கப்புறம் மெயின் பணம் இருந்தால் தான் எல்லாரும் மதிக்கிறாங்க. ஸோ அதுவுமே இதில் மெயின்றது தான் காமிக்கிறாங்க. 10க்கு 10 தான். ஆனா 3 hours போன மாதிரி எங்களுக்கு ஃபீலே ஆகல. சீரியஸ் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னன்றதுதான் எங்களுக்கு இதுவா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. குபேரா படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தை வந்து எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ட்ரெய்லர்லேயே படம் எப்படி இருக்கும்ன்றத சொல்லிட்டாங்க. ஆனா அந்த 2 நிமிஷத்துலேயே எனக்கு கதை புரிஞ்சிச்சு. அதே கதை தான் இங்கே 3 hour எடுத்து வைப்பாங்கன்றது எனக்கு தெரியல. பட் என்னன்னா, ஆடியன்ஸ் ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணலை. பட் எனக்கு கொஞ்சம் லைட்டாக டிசப்பாயிண்டிங் தான். ஏன்னா இந்த படத்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து பெருசாக தேவை இருக்காது. பட் ஆனாலும் வச்சிருந்துருக்கலாம். நீங்கள் 3 hour படம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 1/2 hour ஆச்சு நீங்கள் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட் வந்து வச்சிருந்துருக்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு 1/2 hour படத்துலேருந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து உங்களுக்கு செகண்ட் ஹாஃபோட பாதி வரையுமே உங்களுக்கு படத்தை வந்து செட் பண்ணுறாங்க. இன்ச் பை இன்ச்சாக செட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஆடியன்ஸுக்கு அது எப்படி செட் ஆகும்? நம்ம ஆடியன்ஸ் எப்படின்னா, நம்மளா கரடு முரடா ஃபஸ்ட்டே வந்து அப்படியே மாசாக ஒரு எலிமெண்ட்டோடு ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. அது இந்த படத்துல வந்து ரொம்ப லேகாக வந்துருக்கு. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. பட் என்னன்னா, செகண்ட் ஹாஃப்ல அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸுக்குலாம் அதெல்லாம் சூப்பராக இருந்தது, ஹைப்பாக இருந்தது, நல்லா இருந்தது. அந்த போய் வாசாங்க அதெல்லாம் அங்கே தான் வந்தது. இப்போ என்ன கதை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 hour 2 hour நான் பார்க்கணும் இல்லை, கடைசி ½ an hour அங்கே தான் ரொம்ப தூக்கம் வர மாதிரி வச்சுட்டாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா தூங்கியிருப்பேன் கண்டிப்பாக. பட் ஏதோ ரிவ்யூ கொடுக்கணுமே அப்படின்றத இழுத்து பிடிச்சி பார்க்குறேன். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம். நாகார்ஜுனா சார் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரை வந்து ஒரு கார்பரேட் வில்லனுக்கு கீழே வந்து கொண்டு வந்து அவரை வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக போட்டு ஆமா சாமி போட வச்சிட்டாங்க. அதெல்லாம் எப்படி செட் ஆகும்? அதெல்லாம் வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து செட் ஆகாது அப்படின்றது வந்து அப்பயே பட்டுது. பட் வரும்போது வந்து எல்லாரும் தான் ஃபீல் பண்ணாங்க. உண்மையாக சொல்லலாம், தனுஷ் சாரோடைய ஃபேன்ஸ் கிளப்லேருந்து ஒரு சில பேர் வந்தாங்க. அவங்களே வந்து பெருசாக வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா கூடலாம் ஒன்றா தான் படம் பார்த்தோம். FDFS எப்படி தலைவா படம் இருக்குது அப்படின்னு கேட்டால், இல்லை ப்ரோ ஓகே தான், அவருக்காக வந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே தான், தனுஷ் சாருக்காக படத்தை இது பண்ணி பார்த்தோம். பட் ஓகே, கதை வைஸ் நீங்கள் கதைக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா போய் பாருங்கள். மாறி படத்தில் வந்து அந்த ஸ்வாகு சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராக வரணும்னு வச்சா அது இருக்காது படத்தில். படம் வந்து ரொம்ப ஸ்லோ. ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப் காணி தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் தான் சூப்பராக இருக்குது. ஒரு தடவை மற்ற எல்லாமே வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான். ஸ்டோரிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி பண்ணி விட்டாங்க தான் சொல்ல முடியும். இல்லை, அவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தனுஷ்கானி பார்க்கலாம், அவ்வளோதான். வேற ஒன்று சாங்ஸ் ஒரு சாங் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ஒரு சாங்கில் எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகலை. என்ன சொல்கிறதுனே ஒன்றுமே புரியல. ஓகே சார். தனுஷ் ஃபேன்ஸ் கூட ரொம்ப அப்செட் ஆகி தான் போகிறாங்க. ஒரு சாங் ஒன்று இருக்குது, நண்பா சாங், போய் வா நண்பா சாங்கு. ஸோ அதை மட்டும் தான் திருப்தியாக இருக்குது. மற்றபடி ஒரு 10க்கு 5 கொடுப்பேன். வேற லெவலில் இருக்குது. தரமான படம், பார்க்கலாம். குடும்பத்தோட பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். வேற லெவலில் இருக்குது. நான் எதிர்பார்த்த லெவலோட அதிகமாகவே இருக்குது. லேகல்ல ப்ரோ, படமே முடிப்பு பார்த்துருக்கேன். தனுஷ் அண்ணன் பார்க்கணுன்றதே மறந்து போய் பார்த்துன்னு இருக்கேன். பக்கத்துல இருந்து எனக்கு ஃப்ரெண்டுல யாரும் வரல, நான் மட்டும் தான் வந்தேன். பக்கத்துல இருந்து சொல்றேன், ப்ரோ தனுஷ் அண்ணன் பார்க்க போறோம் வரீங்களா? அவங்க தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. நான் படம் பார்த்துன்னு உட்காந்து இன்ட்ரெஸ்டிங்கா அவ்வளவு சூப்பரா போயிடுச்சு படம். தனுஷ் அண்ணன் பார்க்கறதுக்காக தான் விட்டுட்டு வந்துட்டார். கிளைமேக்ஸ் பார்க்கல, அதுக்காக தான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஃபைட் சீன் தான் தனுஷ் அண்ணனுக்கு ஃபைட் சீனா வைக்கலையே. அங்கே ஃபைட் சீன் இல்லை ப்ரோ. இல்லை, நான் ஒருவேளை கிளைமேக்ஸ்ல இல்லைன்னு தெரியல. நான் கிளைமேக்ஸ் பார்க்கல, தனுஷ் அண்ணன் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். படம் வந்து கிளைமேக்ஸ்ல அவங்க 2 பேரும் வில்லனும் வரும், வந்து மீட் பண்ணுவாங்க. அதோட நான் வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபைட் இருக்காது இல்லை, இது வரைக்குமே ஃபைட் இல்லை. 3 மணி நேரமா ஃபைட் இருக்குது. அந்த 1/4 மணி நேரத்துக்கு படம் இருக்கா ஃபைட் தானே எனக்கு எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல படம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தரமான படம், பைபிளே தெரியல, காசுக்கு ஒருத்தான படம். புரியல, அவன்லாம் கடவுளோட மயிராண்டி, அவன்லாம் பேசவே கூடாது. அவனை பத்தி இந்த இன்டர்வியூல நீ கேட்க கூடாது. சொல்ல போனா அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது. தனுஷை பத்தி என்ன தெரியும், என்ன பேசுறானுங்க அவங்க. அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவன்லாம் ஒரு உப்புக்கு பிரதர் கிடையாது. அவன்லாம் சும்மா போட்டுக்கலாம், நெட்ல தட்டுக்கலாம், ட்விட்டர்ல பண்ணலாம். தனுஷ்ல எல்லாம் வர முடியாது. அவர் எங்க இருக்கிறாரு, இவனு எங்க இருக்காங்க. நான் போடலாம், இப்ப வேற ஆக்டர் வச்சு நான் போடுவேன். ட்விட்டர்ல ஏதோ ஒன்று கண்டென்ட் ரெடி பண்ணி போடுவேன். அதுக்கெல்லாம் பண்ண முடியுமா? அவன்லாம் ஏட்ரஸ் எல்லாம் மயிர் கடறானுங்க. எங்கன்னா
புரியல 10க்கு 10 கொடுப்போம் ப்ரோ. ஒரு லாக் கிடையாது படத்துல 10க்கு 10 கொடுப்பேன். படம் எப்படி இருக்குங்க என்னன்னா கூட்டத்தை பார்த்தாலே தெரியலண்ணா. தலைவரை பார்க்கணும் வந்து நேர்லயே பார்த்துட்டேன், ஸ்கிரீன்லயே பார்த்துட்டேன். தியேட்டரே பிளாஸ்ட். பார்த்த உடனே வேற மாதிரி இருக்கு. அப்படியே முடியெல்லாம் சிலுத்துக்குச்சு. அங்க நான் தான் பொண்ணுங்க அவ்வளவு பொண்ணுங்க கத்துது நான் உள்ள தியேட்டர் உள்ள வேற மாதிரி நான் பேசினா படம் எதா இருந்தாலும் உள்ள போய் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு யார வேணா என்ன அவனா சொல்லலாம். அவர் ஆக்டிங் பத்தி சொல்லணுமாண்ணா உலகமே பேசுவான். அவர் பேச தொண்டைக்கு எல்லாம் கட்டிச்சுண்ணா. கத்தல முடிஞ்சிச்சுண்ணா. பிளாஸ்ண்ணா தலைவர். அவர் எப்பயோ வந்துட்டார்ண்ணா. அவர் சொன்னார்ல ஆடியோ லான்ச்லயே ஒரு செங்கல் கூட அசைக்க முடியாதுன்னு. யாருமே வர முடியாது. சிம்பிள் ஒண்ணுமே பண்ண முடியாது. தலைவரை மீறி முடிஞ்சிச்சு. பிளாஸ்ட் தான் வேற லெவல் ப்ரோ. பிளாஸ்ட் ஆயிடுச்சு. தியேட்டர் கீட்டர் எல்லாம் பிளாஸ்ட். படத்தை வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி லாகே கிடையாது ப்ரோ. இன்ட்ரெஸ்டா பாக்கலாம். இதுக்கு மேல என்னடா ஆகும் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு செஞ்சுட்டா புள்ள. ஏன் தப்பம்ல இன்ட்ரோ வருது பாத்ரூமே போல எப்படா போடான்னு உட்காந்து பாத்துருக்காரு. வேற லெவலு நடிப்பு அசுரம் ப்ரோ. ஆக்டிங் எல்லாம் ஒரு குறைச்சல் இல்ல. வச்சு செய்யலாம். அது பரவாயில்ல. அவர் வந்தாப்புல அவரோட வேலையை அவர் கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டாரு. ஒரு தெலுங்கு ஆக்டரு தமிழ் படத்துல மஜாவா நடிச்சிருக்காப்புல. ராஷ்மிகா ஒரு அளவுக்கு சொல்லலாம் ப்ரோ. அவங்களுக்கு குத்த கேமரால அவங்க கரெக்டா பண்ணிட்டாங்க. அதுதான் ப்ரோ. இல்ல ப்ரோ ஒரு பிச்சைக்காரனா இருக்கிறவன கூட்டின்னு வந்து பணக்காரனா ஆகுறாங்க. அது அவருக்கே தெரியல என்னடா அப்ப நடக்குதுன்னு அவருக்கே தெரியல. கடைசியில தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெச்சாப்புள்ள பெரிய ட்விஸ்ட். அவனே பிளாஸ்ட் பண்ணிட்டு தியேட்டரே பிளாஸ்ட். இல்ல அதுக்கு மேலே பாக்கலாம். அவர் சொன்னதுக்கு மேலே பாக்கலாம் படத்தை. ஆடியோ லஞ்ச்ல என்ன சொன்னாரு, ஒருத்தர் கூட செங்கலை கூட ஆட்ட முடியாது. எவனாலே ஆட்ட முடியாது. இவரை மாதிரி எடுத்துட்டாருன்னா மொட்டை கிட்ட எல்லாத்தையும் வச்சுக்கிறோம் ப்ரோ. இந்த மாதிரிலாம் எவனுமே எடுக்க முடியாது ப்ரோ. அவர் மாதிரி நடிக்கவே முடியாது. எவ்வளவு வேணா குடிக்கலாம் ப்ரோ. அவருக்கெல்லாம் நடிப்பா அரகன் ப்ரோ. வச்சு செய்யறாரு ப்ரோ. அந்த மாதிரி எனக்கெல்லாம் அசுரன் பார்க்கும்போது புரியவே இல்லை. லாஸ்ட்ல வச்சு செய்யும் போது தான் நல்ல மெர்சல் ஆயிட்டேன் அந்த படத்துக்கெல்லாம் ப்ரோ. சரியான வெயிட்டுக்கு அப்ப கூட எவன் வேணா ஒருத்தர் இட்லி காட்டி அச்சுன்னு வருவான் போல வருவான். எவனாலுமே முடியாது. நாங்க நிப்போம் முன்னாடி.